வகுப்பு தமிழ் தொடர்ச்சி. சரியான இணையைத் தேர்ந்தெடு. துவ்வாமை வறுமை மறுமை மறுபிறவி அகன் முகம் முகன் அகம் அமர் விருப்பம். சரியான இணை துவ்வாமை வறுமை மறுமை மறுபிறவி அமர் விருப்பம். முகத்தான் அமர் நதிநிது நோக்கின் அகத்தானம் இன்சொலினிதே. அறம் செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் என்ற பாடல் வரியினை எழுதியவர் வி. கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்பவர் யார்? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வாழ்ந்த காலம் 13/4/1930 முதல் 8/10/1959. இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட ஐராதீஸ்வரர் கோயில் எங்கு கட்டப்பட்டுள்ளது? தாராசுரம். சரியான இணையை தேர்ந்தெடு. திரிபுராந்தகன், முப்புறம் எறிந்தவன், நெட்டிகள், தஞ்சாவூர், கஜசம்ஹாரமூர்த்தி, யானை உரி போர்த்தகர். சரியான இணை அனைத்தும் சரி. திரிபுராந்தகன், முப்புறம் எறிந்தவன், நெட்டிகள், தஞ்சாவூர், கஜசம்ஹாரமூர்த்தி, யானை உரி போர்த்தவர். பியூரி அம்மையார் எந்த நாட்டைச் சார்ந்தவர்? பியூரி அம்மையார் போலந்து நாட்டைச் சார்ந்தவர். சரியான விடையை தேர்ந்தெடு. நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதற் பெண்மணி மேரி குயிரி. மேரி குயிரி இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். மேரி குயிரி வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். அனைத்தும் சரி. முதல் முறையாக மேரி குயிரி நோபல் பரிசு பெற்ற பொழுது அவருடன் இணைந்து பரிசை பெற்றவர்கள் யார்? ஏ.ஹெச். பெக்கரல், பியூரி குயிரி, மேரி குயிரி. அனைத்தும் சரி. அம்மா, அப்பா, அண்ணி, அங்காடி, அன்னம் என்னும் சொற்களை அகர முதலி வரிசையில் எழுதுக. அங்காடி, அண்ணி, அப்பா, அம்மா, அன்னம். உழவர் ஏரடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடியவர் யார்? உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோல் நடத்தும் கோல் என்று பாடியவர் கம்பர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கணித்திருப்போரை நிபந்தனை செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். அழகு கலைக்கு தொடர்பில்லாதது காவியக்கலை. அழகு கலைக்கு தொடர்பில்லாதது காவியக்கலை. அழகு கலைக்கு தொடர்பு உள்ளது இன்கலை, கவின்கலை, நற்கலை. குணக்கடலே மற்கடலே அசுரரண குறைகடலே வென்றபரங் குன்று நானே என்று ராமச்சந்திர கவிராயர் எந்த கடவுளை பற்றி குறிப்பிடுகிறார்? முருகன். பகுத்தறிவு கவிராயர் என்பவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்பவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி வாழ்ந்த காலம் 25/9/1899 முதல் 23/5/1981 வரை. தொலைநோக்கி என்பது டெலஸ்கோப். மூவேந்தர்கள் என்பவர் யார்? மூவேந்தர்கள் என்பவர் சேர சோழர் பாண்டியர். ஆழ்வார் திருநகரி என்ற ஊரை தொடர்புடைய ஆழ்வார் யார்? ஆழ்வார் திருநகரி என்ற ஊரை தொடர்புடைய ஆழ்வார் நம்மாழ்வார். சரியான விடையை தேர்ந்தெடு. கடற்கரையில் உருவாகும் நகரங்களில் பட்டினம் என பெயர். கடற்கரையில் உள்ள சிற்றூர்கள் பாக்கம் என பெயர் பெற்றுள்ளது. இரண்டும் சரி. சரியான விடையை தேர்ந்தெடு. குளம் எனும் சொல் நிலத்தை குறிக்கும். நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் உப்பம் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது. இரண்டும் சரி. உயிர்மெய் எழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு. உயிர்மெய் எழுத்து என்பது நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு 2 மாத்திரை. சரியான விடையை தேர்ந்தெடு. பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடிவு ஒருமையில் இருத்தல் வேண்டும். பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடிவும் பன்மையில் இருத்தல் வேண்டும். இரண்டும் சரி. நான் அவன் வீட்டுக்கு போனேன், நீ ஏன் வரவில்லை. இந்த வாக்கியத்தில் படர்க்கை எது? இந்த வாக்கியத்தில் படர்க்கை அவன். பரிக்கால் என்பது குதிரைக்கால். சரியான இணையை தேர்ந்தெடு. மந்தி பெண்குரங்கு, மருங்கு இடை, வான்கவிகள் தேவர்கள், மின்னார் பெண்கள். மந்தி பெண்குரங்கு, மருங்கு இடை, வான்கவிகள் தேவர்கள், மின்னார் பெண்கள். அனைத்தும் சரி. திருக்குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் யார்? திருக்குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர்?
அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் தச்சாநல்லூர். பிரித்து எழுதுக. இருட்டுற மொழிதல். 2 கூட்டல் உற கூட்டல் மொழிதல். தவறான விடையை தேர்ந்தெடு. பாடலை பிரித்துப் படி. தண்ணீர் குடித்தான். சேவல் சண்டை பார்த்தான். பாதையில் கல்லும் முள்ளும் கடந்தன. தவறான விடை பாதையில் கல்லும் முள்ளும் கடந்தன. சரியான விடையை தேர்ந்தெடு. காற்று வீசின. மரங்கள் அசைந்தது. காற்று வீசியது. மரங்கள் அசைந்தன. காற்று வீசியது. மரங்கள் அசைந்தது. காற்று வீசின. மரங்கள் அசைந்தன. சரியான விடை காற்று வீசியது. மரங்கள் அசைந்தன. இங்கு அசைந்தது என்பது மரியாதையாக அழைக்கப்படுகிறது. ஸோ 1, 3 வராது. காற்று வீசியது. மரங்கள் அசைந்தன. வீசின என்பதும் வராது. ஸோ காற்று வீசியது. மரங்கள் அசைந்தன. எது சரி காண்க. நாளைக்கு நான் ஊருக்கு போய்ச் சேர்வேன். தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்குச் சென்றனர். இரண்டும் சரி. அகர வரிசைப்படி எழுதுக. பல்லாண்டு முத்து ஆமணக்கு அரசான் கொம்பு. அரசன் ஆமணக்கு கொம்பு பல்லாண்டு முத்து. சரியான விடையை தேர்ந்தெடு. குளத்தில் தாமரை மலர்ந்திருந்தன. குளத்தில் தாமரை மலர்ந்திருந்தது. உயிரியல் பூங்காவில் தாமரையைக் கண்டேன். குளத்தில் தாமரை மலர்ந்திருந்தது. உயிரியல் பூங்காவில் தாமரையைக் கண்டேன். இரண்டும் சரி. 2, 3. கொடுக்கப்பட்டதில் ஒன்று தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது எவை? படிப்பேன், நிற்பேன், பேசுவேன், செல்கிறேன். தவறான ஒன்று செல்கிறேன். தமிழ் எண்கள் காண்க. 721. 721 தமிழ் எண்கள் ஏ, ஓ, கா. 1 என்பது கா. 2 என்பது உ. 7 என்பது ஏ. உலக புத்தக நாள். உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. நவம்பர் 19. நவம்பர் 19 தேசிய ஒருமைப்பாட்டு நாள். சர் சி வி ராமன் என்பவர் யார்? சர் சி வி ராமன் என்பவர் இயற்பியலுக்காக நோபல் பரிசை வாங்கியவர். சர் சி வி ராமன் என்பவர் இயற்பியலுக்காக நோபல் பரிசை வாங்கியவர். உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. நவம்பர் 19 தேசிய ஒருமைப்பாட்டு நாள். தமிழ் இன்பம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. பிற்கால சோழர்களின் தலைநகரம் எது? பிற்கால சோழர்களின் தலைநகரம் தஞ்சாவூர். காயும் ஒரு நாள் கனியாகும். நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விளையாகும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? மக்கள் கவிஞர். ரேடியத்தின் அணியடையை கண்டுபிடித்தவர் யார்? ரேடியத்தின் அணியடையை கண்டுபிடித்தவர் மேரி குயிரி. உப்பு ஊ என்பதின் இலக்கண குறிப்பு தருக. உப்பு ஊ என்பதின் இலக்கண குறிப்பு உயிர் அளபடை. தொகையி வளையி என்பதின் இலக்கண குறிப்பு யாது? தொகையி சொல்லிசை அளபடை. வளையி சொல்லிசை அளபடை. நன்றி.